பத்திரகாளி காப்பாத்தினா கடைசி நேரத்தில் கையை பிடிச்சி தூக்கிடுவா. அந்த அம்மா வந்து சாமி பயங்கர டென்ஷன் பார்ட்டி சாமி. கோபம் எங்க அதிகமா வருகிறதோ அந்த இடத்தில் குணம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் போய் அடி எடுத்து வைங்க பத்திரகாளிய, போய் மண்டிட்டு வணங்கிட்டு வாங்க. நீங்க நினைக்கிறத விட அந்த அம்மா உங்க கூட வரும். எந்திரிச்சு கூடையே வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கும். ஆனா என்னன்னா நீங்க நேர்மையா இருக்கணும். அது ஒண்ணுதான். உங்க பக்கம் தவறு இருந்துச்சு, அந்த அம்மா நீங்க எல்லாம் பார்க்காது, நான் எல்லாம் பார்க்காது, எவனும் பார்க்காது, சிவனும் பார்க்காது, தூக்கிறோம். அந்த அம்மா சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சிவபெருமானியே என்னன்னு கேட்ட ஒரே ஆள் பத்திரகாளி மட்டுமே. கடைசி டெட் அந்த அம்மா தான் சாமி. என்னை காப்பாத்துறதுக்கு தெய்வமே இல்லை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கூட திக்கற்றவர்களுக்கு கடைசி துணை பத்திரகாளியே. நீங்க பத்திரகாளியை வணங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த அம்மா எப்படி வரும், எப்ப வரும் அப்படிங்கிற விஷயம். நீங்க பெருசா போய் அறுசுவை உணவு போட்டு படையல் போட்டு அப்படி வந்து நீங்க அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் கூப்பிட வேண்டாம். மண்டி போட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த கோவில்ல ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்துருங்க, அமைதியா உட்காந்துருங்க. நீங்க வந்து வீட்டுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால சிந்திக்க முடியாது. நேரா கிளம்பி போய் நீயே கதி அப்படின்னு போய் அமைதியா உட்காந்துருங்க. யாரையும் தொந்தரவு பண்ணாம கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த அம்மா ஒரு நிமிஷம் கூட அவங்கள பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு நொடி. நாம் இறைவனை பார்ப்பதை விட இறைவன் என்னை பார்ப்பது சிறப்பு. நான் போய் பத்திரகாளி 100 முறை பார்க்கலாம், ஒரே ஒரு முறை பத்திரகாளி என்ன பார்த்துட்டா, டேய் வாங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை தண்டிக்காம விடவே விட. நீங்க போய் கேட்கும் பொழுதும், கோயிலுக்கு போகும்போதுமே சொல்றேன், கோயிலுக்கு போகும் பொழுதும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணும். நீங்க பிரச்சனை எதுவும் இல்லையா, நார்மலா போய் அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கம்மா, என் குடும்பத்தையும் நல்லா வச்சுக்க, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கம்மா, நான் சந்தோஷமா இருக்கம்மா அப்படின்னு போய் வணங்கிட்டு வந்துகிட்டே இருங்க. அவ்வளவுதான். அங்க போய் தேவையில்லாத எதையா கேட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க. பத்ரகாளி என்பவள், மீண்டும் சொல்கிறேன், அழைத்தால் குழந்தை, குழந்தையாக ஓடி வருவாள் அம்மா. மண்டி போட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு தான் போகும். என்னன்னா அவ வருவான்னு நீங்க நம்பணும். நீங்க போய் கோயில்ல போய் வரிசையில் நின்னோம், எட்டி பார்த்தோம், பத்திரகாளி தெரிஞ்சா, சாமி கும்பிட்டோம், வந்துட்டோம், அம்மா நல்லா வச்சுக்கம்மா அப்படின்ட்டு வந்துட்டோம்னா இருக்கக்கூடாது. பிரச்சனையா போய் அழுகுங்க, திட்டுங்க, சண்டை போடுங்க. ஏன்னா அவன் நமக்கு அம்மா, அவ்வளவுதான். நான் உன்னை விட்டு எங்க போவேன்? எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதானே. மறவா